வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீட் தேர்வு ஒழிப்புக்கான அத்தனை நடவடிக்கைகளும் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும். சட்டப்பேரவையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் உறுதி. ராகுல் காந்தி பேசிய மைக் துண்டிப்பு. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் கண்டனம். போதைப் பொருட்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அறிவிப்பு. டெல்லி விமான நிலைய முனையத்தில் மேற்கூரை இடிந்து விபத்து. 3 பேர் உயிரிழப்பு. தமிழ்நாட்டிற்கு தற்போது நல்ல தலைவர்கள் தேவை. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிவுறுத்தல். நீட் தேர்வு ஒழிப்புக்கான அத்தனை நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் என சட்டப்பேரவையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் உறுதியளித்தார். நீட் தேர்வு குறித்து மாநிலங்கள் முழுவதும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அதை பற்றி சட்டமன்றத்திலும் மக்களவையிலும் விவாதிக்கப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து நீட் தேர்வு தொடர்பாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தமிழக சட்டப்பேரவையில் இன்று தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றினார். நீட் தேர்வு அமலான பிறகு மருத்துவ படிப்பு கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு எட்டாக்கனியாக போய்விட்டது என முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக தனி தீர்மானம் கொண்டு வந்து உரையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாட்டில் திமுக மாணவர் மருத்துவ அணி சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றன. நீட் தேர்வை சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. தமிழ்நாடு அரசு மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு அனைத்தையும் ரத்து செய்தவர் கலைஞர் என்று தெரிவித்தார். நாட்டிற்கே முன்னோடியாக நம்முடைய தமிழ்நாடு திகழ்கிறது. பல ஆண்டுகளாக நமது தமிழ்நாட்டில் பின்பற்றப்பட்ட சிறப்பான மருத்துவ கல்வி மாணவர் சேர்க்கை முறைதான் இந்த சாதனைகளுக்கு அடிப்படையாக விளங்குகிறது. முனைவர் அனந்தகிருஷ்ணன் தலைமையிலான குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து தொழிற்பட்ட படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வை ரத்து செய்து இந்த சாதனைகளுக்கு அடித்தளம் அமைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இந்நிலையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்துக்கு பாஜகவை தவிர எஞ்சிய கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 3வது முறையாக நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு சட்ட முன் வடிவுக்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என சட்டமன்றத்தில் தீர்மானம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்தார். நீட் தேர்வு ஒழிப்புக்கான அத்தனை நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் என்று பேரவையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் உறுதியளித்தார். மேலும் பேசிய அவர் நீட் தேர்வு தீர்மானத்தை வரவேற்று கருத்துக்களை தெரிவித்த உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்தார். கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவக் கல்வி வாய்ப்புகளை கடுமையாக பாதிக்கும் வகையில் பள்ளி கல்வியை அவசியமற்றதாக்கும் வகையில் மாநில மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்களை சேர்க்கும் உரிமையை மாநில அரசுகளிடமிருந்து பறிக்கும் வகையிலும் அமைந்துள்ளன. நீட் தேர்வு முறை அகற்றப்பட வேண்டும். இந்த தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களித்து பள்ளி கல்வியிலும் மாணவர்கள் பெறும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்வதற்காக இந்த சட்டமன்ற பேரவை ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பிய நீட் விலக்கு சட்ட முன்வடிவிற்கு ஒன்றிய அரசு உடனடியாக ஒப்புதல் அளித்திட வேண்டும். நீட் தேர்வு குறித்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசிக் கொண்டிருந்த போது மைக் இணைப்பை துண்டித்ததற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நீட் முறைகேடு விவகாரம் முக்கியமானது என கருதுகிறோம் என்பதை நாட்டு மக்களுக்கும் மாணவர்களுக்கும் அரசும் எதிர்க்கட்சியும் இணைந்து சொல்ல வேண்டும். மாணவர்களுக்கு மரியாதை அளிக்கும் வகையில் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று பேசியிருந்தார். மக்களவை அலுவல்களை ஒத்தி வைத்துவிட்டு நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்களின் கோரிக்கையை சபாநாயகர் ஓம் பிர்லா நிராகரித்தார். அப்போது ராகுல் காந்தி மைக் இணைப்பை துண்டித்துவிட்டு சபாநாயகர் ஓம் பிர்லா அமைச்சர் அர்ஜுன் ராமை பேச அழைத்தார். ராகுல் பேசிக் கொண்டிருந்த போது மைக் இணைப்பை துண்டித்ததை கண்டித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். இதனைத் தொடர்ந்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசும்போது மைக் துண்டிக்கப்பட்டதாக காங்கிரஸ் எம்பி நிபேந்தர் சிங் புகார் அளித்துள்ளார். நீட் தேர்வு முறைகேடு குறித்து அவையில் உடனடியாக விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தினர்.
ராகுலின் மைக் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோபமடைந்ததாக திபேந்தர் சிங் பேட்டி அளித்துள்ளார். ஆக்கப்பூர்வ விவாதம் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்ததை தொடர்ந்து சபாநாயகருக்கு கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டனர். இதையடுத்து நண்பகல் 12 மணி வரை நீட் முறைகேடு குறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டது. போதைப் பொருட்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்றத்தில் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கொள்கை விளக்க குறிப்பில் கூறியதாவது, போதை பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தும் மருந்துகளின் விற்பனை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் குற்றவாளிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் கூறினார். அடிமை பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தும் மருந்துகள் விற்பனை தொடர்பாக 2023 ஏப்ரல் 1 முதல் 2024 மே 31 வரை 505 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் நிக்கோட்டினை சேர்மானமான கொண்ட உணவுப் பொருட்களை விற்பனை செய்பவர்கள் மீது 2023 ஏப்ரல் முதல் 2024 மே வரை 13,612 குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டு ரூபாய் 19.68 கோடி அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி விமான நிலையத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த மார்ச் மாதம் பிரதமர் மோடி திறந்து வைத்த விமான நிலைய முனையத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்து 3 பேர் உயிரிழந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. இதன் காரணமாக மழைநீர் தேங்குவதால் டெல்லி நகரம் முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள தண்ணீரில் வாகனங்கள் சிக்கி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இந்த சூழலில் டெல்லி விமான நிலையத்தின் டெர்மினல் ஒன்றில் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்தது. கனமழை காரணமாக மேற்கூரை இடிந்து விழுந்ததில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் சேதமடைந்தன. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் அதன் உள்ளே சிக்கியிருந்தவர்களை மீட்டனர். காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் 3 பேர் உயிரிழந்தனர். இதனால் டெர்மினல் ஒன்றிலிருந்து புறப்படும் ஸ்பைஸ் ஜெட், இண்டிகோ விமானங்கள் மதியம் 2 மணி வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை திருவான்மியூரில் தவேகா சார்பில் மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ளார். கட்சி தொடங்கிய அறிவிப்பை கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியதும் கட்சியின் கொடி, சின்னம் அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். கடந்த வருடம் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக முதலிடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்களை நடிகர் விஜய் வழங்கினார். இந்நிலையில் இந்த வருடமும் பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு தொகுதி வாரியாக 2 கட்டங்களாக பரிசுகளை வழங்குகிறார். முதல் கட்டமாக இன்று திருவான்மியூரில் மாணவர்களுக்கு பாராட்டு விழா தொடங்கியுள்ளது. அங்கு வந்த விஜய் நான்குநேரி மாணவர் சின்னத்துரை அருகில் அமர்ந்தார். அதனைத் தொடர்ந்து மேடைக்கு வந்த விஜய், தமிழகத்தில் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்கள், பொறியாளர்கள் உள்ளனர். தமிழ்நாட்டிற்கு தற்போது நல்ல தலைவர்கள் தேவை. அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல் துறை ரீதியாகவும் நல்ல தலைவர்கள் தேவை. துறையை தேர்ந்தெடுப்பது போல அரசியலையும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என பேசினார். பிறகு அங்கு வந்திருந்த அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் நீண்ட நேரம் நின்று பொறுமையாக அவர் கைகளாலேயே ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 3 ஆண்டுகளில் 511 முழுநேர ரேஷன் கடைகள் புதிதாக திறக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பெரிய கருப்பன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் கூட்டத்தொடர் நடந்து வரும் நிலையில் நாளையுடன் நிறைவு பெறுகிறது. அப்போது துறை சார்ந்த ஒவ்வொரு அமைச்சர்களும் தங்களது செயல்களையும் கொள்கைகளையும் அதற்கான பட்ஜெட்டுகள் குறித்தும் பேசினர். அப்போது கூட்டுறவுத்துறை சார்ந்த கொள்கை குறித்து அமைச்சர் பெரிய கருப்பன் பேசியிருந்தார். அதில் 500க்கும் குறைவான குடும்ப அட்டைகள் இருக்கும் இடங்களில் பகுதி நேர ரேஷன் கடைகள் திறக்கப்படும் என்றும், கடந்த 3 ஆண்டுகளில் 997 பகுதி நேர ரேஷன் கடைகள் புதிதாக திறக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். 3 ஆண்டுகளில் 511 முழுநேர ரேஷன் கடைகள் புதிதாக திறக்கப்பட்டுள்ளன என்று அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் கள்ளச்சாராயம் குடித்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த 20 பேரில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் குடித்து மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 20 பேரில் ஏசுதாஸ், ராம்நாதன், மகேஷ் ஆகிய 3 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் தற்போது மூளை சாவு அடைந்த பெரியசாமி என்பவரும் உயிரிழந்துள்ளார். கடந்த 2 நாட்களில் மட்டும் பலி எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. 6 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய நிலையில் 7 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 65ஆக உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி.
சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 328 ரூபாய் அதிகரித்து 53,328 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமுக்கு 41 ரூபாய் அதிகரித்து 6,666 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 94 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் இன்று மாற்றமில்லை. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் வீர ஆஞ்சநேயர் கோயிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கணபதி ஹோமம், தீப ஆராதனை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் ஜெர்மன் மணிக்கூண்டில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்திற்கு பொய்யான தகவல் கொடுத்த சரவணன் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதால் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே மாநில அரசு நிலப்பட்டா வழங்காததால் அரசின் PMAY திட்டத்தின் கீழ் மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ளாததால் கிராம மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூரில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த சூர்யா மற்றும் மனோஜ் ஆகிய 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூரில் சிறுத்தையால் தாக்கப்பட்ட முதியவருக்கு இன்று விவசாயிகள் குறை தீர்வு கூட்டத்தில் 55,000 ரூபாயை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் நிவாரண நிதியாக வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த மினி லோடு வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் AP மகாபாரதி உடல்நலக் குறைவால் சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு ஆஞ்சியோ செய்து சிகிச்சை பெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பூரில் ரயில்வே மேம்பால பணியை உடனடியாக கட்டி முடிக்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை பாப்பநாயக்கம்பாளையம் பகுதியில் உள்ள வடக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தியில் கோட்டாட்சியர் கோவிந்தன் மற்றும் வட்டாட்சியர் மணிவேலிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை மனுக்களை வழங்கினர். மனுவை ஏற்ற கோட்டாட்சியர் விரைந்து நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் இயங்கி வரும் காயலான் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் புகையால் அப்பகுதி மக்களுக்கு மூச்சு திணறல், ஆஸ்துமா உள்ளிட்ட நோய்கள் ஏற்படுவதால் அதனை மூட வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். மயிலாடுதுறையில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் மகசூல் பாதிப்பு குறித்து விவசாயிகள் அளித்த புகாரின் பெயரில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட வருவாய் வேளாண் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக அமைக்கப்பட்ட மின் மாற்றியில் இருந்து 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மின்சாதன பொருட்களை கொள்ளையடித்து சென்ற விக்னேஷ், சங்கர் மற்றும் ஆறுமுகம் ஆகிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு முகாமில் 150க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டையை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி வழங்கினார். மேலும் அவர்களை அலைக்கழிக்க கூடாது எனவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சிதம்பரம் நாகப்பட்டினம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த கணவன், மனைவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கார் ஓட்டுநர் அருள் சாலமனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் முனியப்பன் கோவில் உண்டியலில் நேற்று காசு எண்ணும் பணி தொடங்கியது. அதில் 90,42,85,256 ரூபாய் போட்டு ஒரு காசோலை கிடைத்துள்ளது. அந்த காசோலை செலுத்திய நபரின் விவரம் குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் மற்றும் டிரம்ப் உடனான விவாதத்தில் பைடன் பதில் சொல்ல முடியாமல் திணறியது அக்கட்சியினரிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் டிரம்ப் மற்றும் ஜனநாயக கட்சி சார்பில் பைடன் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் பைடன் மற்றும் டிரம்ப் நேரடி விவாதத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்கா தகுதியான தலைவரை பெற்றிருந்தால் யுக்ரைன் போர் தொடங்கி இருக்காது. ரஷ்யா யுக்ரைன் போர், இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் குறித்து பைடன் மீது டிரம்ப் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசியுள்ளார்.
அதிபர் டிரம்புடனான இந்த விவாதத்தில் பைடன் பதில் சொல்ல முடியாமல் திணறியது அக்கட்சியினரிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் தேர்வு ஒழிப்புக்கான அத்தனை நடவடிக்கைகளும் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும். சட்டப்பேரவையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் உறுதி. ராகுல் காந்தி பேசிய மைக் துண்டிப்பு. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் கண்டனம். போதைப் பொருட்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அறிவிப்பு. டெல்லி விமான நிலைய முனையத்தில் மேற்கூரை இடிந்து விபத்து. 3 பேர் உயிரிழப்பு. தமிழ்நாட்டிற்கு தற்போது நல்ல தலைவர்கள் தேவை. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிவுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.